எக்ஸ்பிளைன். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவரின் அபிப்பிராயம் அல்ல. நீங்கள் என்பது நீங்கள் தான். நீங்கள் யார் என்பது நீங்கள் தான் முடிவு பண்ணி. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே படிக்கணும். இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாதுன்னு எப்போது புரிய வரும்னா ஒன்றை நீங்கள் செய்ய போகிறப்ப தான் தெரியும். நான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ படிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் எனக்கு சொல்லும் நான் பெரிய அளவுக்கு படிக்கவே இல்லை, என்ன படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்களுக்குன்னு சொல்லும் இல்லையா? மென்டல் ஃபிட்னஸ் உங்களுக்கு எது தரும்? ஒழுக்கமான பாதையில் உங்களை எது நடத்தும்? எதுக்கு படிக்கணும்னா காசை வச்சுக்கிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு படிக்கணும்ல. தட்ஸ் கால் த எக்கனாமிக்ஸ், ரைட்? எக்கனாமிக்ஸாக நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ணுறா இல்லையே, எந்த பணத்தை எந்த இடத்தில் எப்போது எப்படி சரியாக செலவு செய்யணுங்கிறது தானே. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பொருட்பால் அவ்வளோ பெருசு எழுதியிருக்காரு வள்ளுவர். வாட் இஸ் தட்? இட்ஸ் அன் எக்கனாமிக்ஸ். தமிழில் என்ன இல்லை? வாட் யூ வாண்ட், கம் அண்ட் டெல் மீ. உங்களுக்கு என்ன வேணும்? அத்தனை வச்சிருக்கிறான். பிறந்த பிள்ளையிலேருந்து சாகிற வரைக்கும் எப்படி வாழ்க்கை வாழணும்னு சொல்லியிருக்கான். கணிதம்னா என்னன்னு சொல்லியிருக்கான், அறிவியல்னா என்னன்னு சொல்லியிருக்கான். அத்தனை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தை விட்டுட்டு வெளியில் போயிடுவீங்களா என்ன? விடலாம் மாட்டோம். அது எப்படி விடுவோம்? 75 வருஷம் போராட்டம்.